ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்சமையல். இன்றைக்கி நாங்கள் கோல்சமையல் சேனலில் இனிப்பு பணியாரம், கார பணியாரம் இது ரெண்டும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது ரெண்டுமே நான் ரேஷனில் கொடுத்த அரிசியை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. இனிப்பு பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அதே போல் கார பணியாரமும் ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் அரிசி இப்போ எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த ரேஷன் அரிசி 1.5 அளவுக்கு நான் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த அரை அளக்கில் பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. இதுவுமே ரேஷனில் வாங்கினது தான். இதை ரெண்டையும் நம்ம கலந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க. இது கூட 2 உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவிக்கலாம். கழுவுனதுக்கப்புறமா இது கூட 2 வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊற வச்சிடலாம். அதே அளக்கில் உளுந்து 1/4 அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் பொட்டுளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உருட்டுளுந்து வேணும்னா எடுத்துக்கலாம். இதை நம்ம 3 மணி நேரத்துக்கு இதையும் நம்ம ஊற வச்சிடலாம். அரிசியுமே நீங்கள் இட்லி அரிசி வாங்கி இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணும் பொழுது ரொம்பவே சூப்பராக பணியாரம் வருங்க. இப்போ நம்ம அதை ஊற வச்சிடலாங்க. மாவை இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாவை ஈவினிங் தான் நான் ஊற்ற போகிறேன். இப்போ இந்த மாவை ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே வச்சு புளிக்க வச்சிடலாம். 2 பகுதியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஒரு கப்பில் இருக்க மாவு கார பணியாரத்துக்கும் இன்னொரு கப்பில் இருக்க மாவு இனிப்பு பணியாரத்துக்கும் நான் பிரித்து வச்சுருக்கேங்க. கார பணியாரத்துக்கு எடுத்து வச்சுருக்க மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இனிப்பு பணியார மாவை கெட்டியாக வச்சுருக்கேன். ஏன்னா இதில் நம்ம சர்க்கரை கொஞ்சம் கலக்கும்போது தண்ணி மாதிரி இருக்கும், அதனால் கெட்டியாக எடுத்து வச்சு மாவு இப்போ நல்லா புழுங்கிருச்சுங்க. கார பணியாரத்துக்கு எடுத்து வச்சுருக்க மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். மாவில் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, அப்படின்னா நமக்கு பணியாரம் நல்லா வராது. இந்த மாதிரி ஊற்றுற பதத்துக்கு தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கார பணியாரத்துக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் இதையெல்லாம் வணக்கி இதில் சேர்க்கணும். அதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கடுகு உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு பகுதி அளவு வதங்கினா போதுங்க. இது கூட தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா இதை கிண்டி விட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் இப்போ மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறலாம். மாவில் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நாம் இப்போ பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பணியாரக்குழியில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மாவு அள்ளி ஒவ்வொரு குழிலையும் நான் ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறைய ஊற்றிடக்கூடாது, இந்த அளவாக ஊற்றிக்கணும். எல்லா குழிலையும் இது போல் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு மூடும் பொழுது பணியாரம் எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி வெந்து வரும். ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள் நமக்கு வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுறலாம். இப்போ நமக்கு சூப்பராக பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ நல்லா வெந்துருச்சுன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பணியாரத்தை எடுத்து நாம் பிட்டு பார்த்துடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இனிப்பு பணியாரத்துக்கு நம்ம சர்க்கரை தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம்.
ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. அதில் தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் அந்தளவுக்கு அதிகமாக சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சர்க்கரையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஏன்னா சர்க்கரையில் இருக்க மண், தூசி இது எல்லாத்தையும் வடிகட்டி எடுக்கணும். அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக வேண்டாம். சர்க்கரை தண்ணியை இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்த தண்ணியை மாவு கூட ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. கலந்ததுக்கப்புறமா மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு பணியாரத்துக்கு ஊற்றுற பதத்துக்கு நாம் மாவில் வந்து கலந்து வச்சுக்கலாம். பணியாரக்குழியில் ஆயில் சேர்த்துடலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம் மாவை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இனிப்பு பணியாரம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த இனிப்பு பணியாரம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.